அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 22/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி திதி. இன்று சித்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் புத்துணர்வு தரக்கூடிய நாளாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். ராசி அதிபதியின் பார்வையில் சந்திரன் உள்ளார். பூமிகாரகனான செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை அளிக்கும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். நீண்ட தூர பயணத்தால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லைக்கு இன்று முடிவு உண்டாகும். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பயணங்களால் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவும் இருக்கும். தொழில் வாய்ப்புகளும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி மாற்றம், தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரிகள் க்கெல்லாம் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். வியாபார நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமாகவும், பூமி சம்பந்தமாகவும், பூமியில் விளையும் விளைபொருள்கள் சம்பந்தமாகவும் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமான செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். படிப்பு சம்பந்தமாக கடன் உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும் விதமாகவே இருக்கும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி அவர்களது உறவினர் வழி உங்களுக்கு கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையில் உங்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபங்கள் இன்று கிடைக்கும். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது செய்யும். கொடுக்கல் வாங்கலில் சற்று சிரமங்கள் உண்டாகும். வாகன பழுதுகள் ஏற்படலாம். மனைவியிடம் மற்றும் பெரியவர்களிடம் வீட்டில் குடும்ப தகராறுகள், உறவினர்களிடம் சற்று கோபங்கள், எதிர்பார்த்த உதவி கிடைக்காததால் சிறு சிறு பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தடுமாற்றம், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சந்திராஷ்டம காலம் என்பதால் சற்று மனதிற்கு தடுமாற்றங்களும் உண்டாகும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடன் ராகுவும் சுக்கிரனும் இருந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் தடுமாற்றங்கள் என்று உங்களை சற்று அலட்டும். அதனால் உங்களுக்கு இன்று திடீர் கோபங்கள் உங்களுக்கு வரலாம்.
என்ன செய்வது ஏது செய்வது என்று சில யோசனைகள் உருவாகும். அதை செய்தால் நன்றாக இருக்குமா, இதை செய்தால் நன்றாக இருக்குமா என்று சிந்தித்து சிந்தித்து ஒரு வழி ஆகிவிடுவீர்கள். அதனால் இன்று அமைதி காப்பது உங்களுக்கு நல்லது. ஆலய வழிபாடு செய்வதும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் என்று உங்களுக்கு நன்மை செய்யும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடன் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் நிமித்தம் பயணங்கள் உண்டாகும், விரைய செலவுகளும் உண்டாகும். பயணங்கள் நிமித்தம் சற்று உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வயிற்றுக்கு பிடிக்காதது எதையாவது சாப்பிட்டு விட்டு வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். தேவையில்லாமல் இன்று மனசஞ்சலம் உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களும் உண்டாகும், அனுகூல பலன்களும் உண்டாகும். கொடுப்பேன் என்று சொன்னவர்கள் தருவதற்கு சற்று தாமதமாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கு சற்று தாமதப்படும். எனினும் கவலை வேண்டாம், ஓரிரு நாட்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்துவிடும். மனைவியிடம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு இன்று சற்று சிரமம் நிறைந்த நாளாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அலுவலகத்திலும் சரி, தொழில் செய்யும் இடங்களிலும் சரி, தேவையில்லாமல் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். பிறரின் கோபமும் கேலி பேச்சுகளும் உண்டாகும். அதனால் மன வருத்தமும் உண்டாகும். கடன் தொல்லைகளால் சற்று சிரமங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக இன்று பணச்செலவுகள் அதிகமாகவே வரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதற்கான செலவுகளும் வந்து சேரும். திடீரென்று வீட்டில் பெரியவர்களுக்கு உடல்நிலை காரணமாக மருத்துவ உதவியும் தேவைப்படும். எனினும் இன்று அமைதி காப்பது நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். நண்பர்களுடனும் கலகம் செய்ய வேண்டாம். இன்று எதிலும் நிதானத்துடன் இருப்பது இன்று நல்லது செய்யும். மிதுனராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசியிலேயே செவ்வாய் ராசி அதிபதி ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில், ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியனுடன் ராகு சுக்கிரன் இணைந்துள்ளார். இன்று எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் இன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும். திடீரென்று பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது வெளிநாட்டிலாக இருந்தாலும் சரி, வெளியூரிலாக இருந்தாலும் சரி, பயணங்கள் இன்று அதிகமாகவே இருக்கும். அலைச்சலுடன் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையானதை இன்று விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். மனைவிக்கு தேவையானதையும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருள்களையும் இன்று வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான தனவரவும் அதிகமாகவே கிடைக்கும். தொழிலில் உங்களுக்கு தனலாபம் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன சம்பந்தமாக விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழிலிலும் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவை யாவும் சாதகமான பலனை அளிக்கும். அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் திடீரென்று பதவி மாற்றம் சம்பந்தமாக இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். காணாமல் போன பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். தாயாரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெண்களுக்கு இன்று அதிகமான தனவரவு உண்டாகும். அவர்கள் எதிர்பார்ப்புகள் இன்று நடக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக கடன் உதவி பெறுவீர்கள். வாங்கின கடத்தை திரும்ப அடைக்கும் வாய்ப்பும் இன்று வந்து சேரும். இன்று சிறு சிறு வியாபாரிகளுக்கும் இன்று அதிகமான லாபங்கள் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் லாபகரமாக இருக்கும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புத்துணர்வு உண்டாகும். உடலில் இன்று உங்களுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள். தாயாரால் ஏற்பட்ட சிறு சிறு சிரமங்கள் மாறும். அவர்களது உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும்.
தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கலைத்துறையிலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதுமை படைப்பீர்கள். எழுத்தாற்றல் திறமை அதிகமாகும். புதிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைவரும். திறமைகளால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். பலவிதமான கலைத்திறமை உங்களிடமிருந்து வெளிப்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். திடீரென்று பயணங்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரம் செழிக்கும். கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்தெல்லாம் உதவிகள் பெறுவீர்கள். மனைவியால் இன்று மகிழ்ச்சி உண்டாகும். மனைவி வழி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி அவர்களது உறவினர் வழி உங்களுக்கு கிடைக்கும். தாய்மாமனால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட பகைகள் விலகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனாக உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு இன்று அதிகமான தனவரவு உண்டாகும். புதிய கூட்டு முயற்சிகளிலும் புதிய தொழிலிலும் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தனவரவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இன்று உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலனாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதனுடன் ராகுவும் சுக்கிரனும் இணைந்துள்ளார். இன்று எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். இன்று தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது. வீட்டில் பெரியவர்களால் சற்று சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்களது பெற்றோருக்காக அல்லது வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பொருளாதார நிலையிலும் சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே உங்களுக்கு இன்று இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் இன்று நீங்கள் அழகாக செய்து முடிப்பீர்கள். உங்களது வேலை பளுவும் உங்களுக்கு பெரிதாக தோன்றாது. போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு. சில தீய நட்புகளின் உறவால் சற்று கவலைகள் உண்டாகும். மனைவிக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். அதற்கான தன வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். வெளிநாடு அல்லது வெளியூரில் தங்கி கல்வி கற்பதற்காக உங்களுக்கு பயணங்கள் இனிமையாக இருக்கும். அதற்காக உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டு. வெளிநாட்டிலிருந்து அதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வீட்டில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தடைப்பட்ட காரியம் இனிதே நிறைவேறும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கும். அதை இன்று நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாகவே உங்களுக்கு பிறரிடம் இருந்து அந்த உதவித்தொகையும் உங்களுக்கு வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசியலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வீட்டில் சூழ்நிலை காரணமாக பிரிந்து போனவர்கள் திரும்ப வரும் வாய்ப்பும் உண்டாகும். தொழிலில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மனமகிழ்ச்சியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கல்வி சம்பந்தமாக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். திருமணம் நடப்பதில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்களின் ஆதரவுடன் இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். மனைவி வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். முதலீடு இல்லாமல் அல்லது குறைந்த மூலதனத்தில் நிறைய லாபம் காண்பது எப்படி என்று ஆழமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். சகோதரர்களால் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டு. தேக ஆரோக்கியம் இன்று நன்றாகவே இருக்கும். சமூக
சேவை மூலமாக இன்று பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆலோசனையை பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு இன்று திறம்பட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணத்தால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் திறமை அதிகமாகவே இருக்கும். இன்று விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு அதிகமான விலையுயர்ந்த பொருள்கள் இன்று உங்களது வீடு தேடி வரும். பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் உங்கள் முடிவுகளை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். கேஸ் வழக்குகள் இன்று வெற்றி பெறும் விதமாக உங்களுக்கு அமையும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில், கட்டட சம்பந்தமான தொழில்களில் எல்லாம் இன்று லாபம் அதிகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பணம் சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணங்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு கூட இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகள் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். தாய்மாமன் உறவு மூலமாகவோ அல்லது தாய் வழி உறவு மூலமாகவோ நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கல்விக்கு சம்பந்தமில்லாத தொழில் உங்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சி பயணம் செய்வீர்கள். பிள்ளைகளுக்காக இன்று அவர்கள் எதிர்பார்த்தது வாங்கி கொடுப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடனும் ராகுவுடனும் இணைந்து இருக்கிறார். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். தொழிலில் போட்டி பொறாமைகள் மறையும். மறைமுக எதிரி தொல்லை விலகும். உணவு சம்பந்தமான தொழிலில் இன்று அதிகமான லாபம் பெருகும். புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். உயர்தரமான பூமி வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை காரணமாக சற்று ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து சேரும். வியாபார நிமித்தம் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் கிடைக்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக புதிய பேச்சுவார்த்தை உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்தில் ஜவுளி சம்பந்தமான தொழில் மற்றும் உணவு சம்பந்தமான தொழில், வாகன சம்பந்தமான தொழில், எஸ்டேட், ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக இது போன்ற தொடர்பு உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். அலங்கார பொருள்கள் விற்பது, வாங்குவது, உலோகப் பொருள்கள், இரும்பு சம்பந்தமான பொருள்கள், தங்கம், வெள்ளி போன்ற பொருள்கள் வாங்குவது, விற்பது போன்ற தொழில்களிலெல்லாம் இன்று லாபம் இரட்டிப்பாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி தாய் வழி மூலமாக கிடைக்கும். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தந்தையின் சொத்து பல தர்க்கங்களுக்கு பிறகும் கலகத்திற்கு பின்னும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் தர்மத்தை எதிர்பார்ப்பீர்கள். சில காரணங்களுக்காக பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். மனைவியிடம் அதிகமான அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். தனவரவு அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று நீங்கள் புதிய முயற்சி செய்து இன்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மனைவி மூலமாக எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் போட்டி பொறாமைகள் மறையும். சகோதரர் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். பிறரிடம் நீங்கள் சற்று கோபமாக பேசுவதன் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பேச்சில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தொழிலில் உங்களது பேச்சு திறமையால்
லாபம் அதிகமாகும். உங்களது கவர்ச்சிகரமான பேச்சால் அனைவரும் மகிழும் சூழ்நிலையும் உருவாகும். அதனால் வியாபார பெருக்கமும் உண்டாகும். கட்டடத் தொழில் சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு உண்டாகும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை திரும்ப கொடுக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று அழகாக செய்து முடிப்பீர்கள். கலைத்துறை சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று பெண்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வீட்டில் பெரியவர்களுக்காக இன்று நீங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வீர்கள். தாயாரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வாகன சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். தடைப்பட்ட காரியம் இனிதே நிறைவேறும். பங்காளிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக விளைபொருள்களால் அதிகமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணப்புழக்கம் இன்று அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்று எதிர்பார்த்த லாபம் அதிகமாக வந்து சேரும். புதிய தொழில் முயற்சி கைகூடும். புதிய தொழில் செய்ய யோசனையும் உருவாகும். இன்று எப்படி பணம் சம்பாதிப்பது என்ற குருட்டு புத்தி உங்களுக்கு இன்று தோன்றும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சற்று தடுமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியமும் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியுடன் புதனும் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். செவ்வாயின் பார்வையில் சந்திரனும் உள்ளதால் இன்று உங்களுக்கு அதிகமான பக்தி அதிகமாகும். எடுத்த காரியம் என்று நிறைவேறும். ஆசைப்பட்டது என்று உங்களது கைக்கு வரும். நீண்ட நாட்களாக மன வருத்தமும் மனக்குழப்பத்திலும் இருந்து வந்த உங்களுக்கு அது சாதகமான பலனை தரும். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளால் மனதில் உங்களுக்கு உற்சாகம் இல்லாமல் இருந்த நாட்கள் போய் உங்களுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் விதமாக உங்களுக்கு அமையும். அதனால் எதையும் சாதிக்கும் திறமையும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கடன் உதவி கிடைக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அதிகமாகும். தனவரவும் உண்டாகும். சகோதரர் வழியில் அனுகூல பலன்களும் உண்டாகும். தாயார் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாயார் வழி ஏற்பட்ட கலகமும் சொத்து தர்க்கமும் விலகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலன் கிடைப்பதற்கான செய்தியும் வந்து சேரும். ஒரு சில காரணங்களுக்காக வீட்டை விட்டு சென்றவர்கள் திரும்ப வரும் வாய்ப்பும் உண்டாகும். தடைபட்ட திருமணம் இனிதே நிறைவேறும் விதமாக செய்தியும் கிடைக்கும். உயர்ந்த நோக்கங்களும் லட்சியங்களையும் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அது நடக்கும் விதமாக ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு கைகூடும். அடுத்தவர்களிடம் இனிமையாக பழகும் உங்களுக்கு வீட்டின் சூழ்நிலை நன்றாக இருக்காது. திடீர் என்ற மனத்தடுமாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரும். எனினும் தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். கடல் கடந்த பயணத்தாலும் வெளியூர் பயணத்தாலும் நீங்கள் நினைத்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவி மூலமாக ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். பெண்களால் இன்று உங்களுக்கு மனமகிழும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். பெண்களுக்கும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அலுவலக பணி மூலமாக இருந்து வந்த கலகங்கள் மாறி இடமாற்றம், தொழில் மாற்றம்,
பதவி மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் தனவரவும் அதிகமாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று தொழில் நிமித்தம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். பாதி வரை சுகம் இருந்தால் மீதி உங்களுக்கு துக்கமாக மாறிவிடும். எதையும் ஆழ்ந்து சிந்திப்பீர்கள். உங்களது கூர்மையான பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. கல்வியில் சற்றே இடைஞ்சல்கள் வரும் விதமாகவே இருக்கும். இன்று கல்வி சம்பந்தமாக அலைச்சலும் உண்டாகும். எதை படிப்பது, எங்கு சேர்ப்பது என்ற குழப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும். வெளியூரில் படிக்க வைக்க அதற்கான பொருளாதார நிலையில் சற்று மனக்கவலை கொள்வதால் அதற்கான உதவி பெறுவதற்காக உங்களுக்கு பலரிடமும் கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு அரசால் ஆதாயம் உண்டு. அரசியலில் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தலைமை பொறுப்பிற்கான பேச்சுவார்த்தை உண்டாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக அலைச்சல்களும் உண்டாகும். அதற்கான செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். தேவையில்லாமல் வீணான பேச்சுக்கள் உங்களிடம் பிறர் சொல்ல உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும். நீங்களும் சற்று கடினமான வார்த்தைகளை பிரயோகம் செய்வீர்கள். அதனால் மற்றவர்களிடமிருந்து சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தந்தையால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். சகோதரர்களால் ஏற்பட்ட கலகங்களும் நீங்கிவிடும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். திடீர் பயணங்களால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை தரும். புதிய கட்டட தொழில்களில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கட்டிட கலைஞர்களுக்கும் இன்று தனவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று நடத்துவீர்கள். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளுக்கான உறவினர்களின் வருகையும் அவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். கடல் கடந்து நற்செய்தி வரும். குடும்பத்தில் பிள்ளை இல்லையே என்ற ஏக்கங்கள் தீரும் விதமாக நற்செய்திகள் வந்து சேரும். மனைவியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுமணம் செய்வதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். திருமண தடைகள் அகலும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை வைராகியத்துடன் முடிக்கும் சூழலும் உங்களுக்கு வந்து சேரும். உற்சாகமாக இன்று நண்பர்களுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று தனவரவும் அதிகமாகவே இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாகவே இருக்கும். உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. பிறருக்காக உதவ போய் உங்களது உடல் நலனில் சற்று கவனங்கள் கொள்ளவும். மருத்துவ உதவி தேவைப்படும். கால் சம்பந்தமான பிரச்சனை சற்று உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். இடம் விட்டு இடம் சஞ்சரிப்பீர்கள். ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டாவதால் வீட்டை விட்டு வேறு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்யும் யோகமும் வந்து சேரும். அதற்காக சற்று கவலையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி புது வீட்டிற்கு குடிபுகும் யோகமும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைக்கு அல்லது உங்கள் தங்கை மற்றும் வீட்டில் உள்ளவர்களுக்கு தொழில் கிடைப்பது சம்பந்தமாக வெளியூர் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கும் வாய்ப்பும் வந்து சேரும். தனவரவே அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் தனவரவு உண்டாகும். இன்று உங்கள் செயல்களில் அதிக பொறுப்பு உண்டாகும். பொறுப்பாக இன்று செயல்படுவீர்கள்.
வீட்டில் பெரியவர்களுக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். விலை உயர்ந்த பொருள்கள் இன்று உங்களுக்கு வீட்டிற்கு வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக போராட்டமே உண்டாகும். குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். மனைவி மூலமாக எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். பெண்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும். வேலை விஷயமாக பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த வரவு உண்டாகும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உண்டாகும். கூட்டுத் தொழில் சிறக்கும். கட்டட சம்பந்தமான தொழில்களில் ஆடை ஆபரண விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்கள், வாகனம் சம்பந்தமாக கொடுப்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்களில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பித்து கொள்ளவும். ஒரு சில உங்களது வாய் வார்த்தைகளால் அல்லது நீங்கள் செய்யும் செயலுக்காக உங்களுக்கு சிறு சிறு தண்டனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகன பழுது ஏற்படலாம். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். புதிய வீடு கட்டுவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இன்றே மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்த தனவரவும் தொழில் வரவும் அதிகமாகவே இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் பெண்களுக்கு கிடைக்கும். தந்தையால் ஏற்பட்ட கலகங்கள் தீரும். தந்தை வழி பூமி லாபம் உண்டு. பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். இன்றே லாபகரமான தொழிலில் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய். செவ்வாயின் பார்வையில் சந்திரன். உங்களது பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உயர்தரமான பூமி வாங்கும் யோசனையும் வந்து சேரும். வீடு இல்லை என்ற குறை உள்ளவர்களுக்கு அது சார்ந்த விஷயமாக இன்று அதற்குரிய பேச்சுவார்த்தை உண்டாகும். புதிய வீடு வாங்கவோ புதிய இடம் வாங்கவோ பேச்சுவார்த்தை உண்டாகும். அதற்கான முயற்சிகளும் நீங்கள் ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மனைவி வழி லாபம் உண்டாகும். மனைவியின் சொத்து உங்களது கைக்கு வரும். உங்களுக்கு உங்களது உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. உயர்ந்த நோக்கங்களும் லட்சியத்திற்காக பாடுபடுவீர்கள். இசை ஞானம் அதிகமாகும். தாய் அன்பு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட மனசங்கடங்கள் விலகும். தாயாரால் உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். தாயாரின் சொத்தும் உங்களது கைக்கு வரும் விதமாக இருக்கும். தந்தையால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் விலகும். சகோதரர் வழி உங்களுக்கு ஏற்பட்ட கலகங்கள் மாறி சகோதரர் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். 3 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனமோ தொழிலுக்காக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். பிறருக்கு உதவி புரியும் எண்ணமும் மேலோங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். ஆன்மீக பயணத்தால் இன்று புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கடல் கடந்து செய்தி வரும். எதிர்பார்த்த இனிப்பான செய்தி குடும்பத்தில் உண்டாகும். குடும்பத்திற்காக இன்று நிறைய செலவுகள் செய்வீர்கள். கணவனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரிந்து போனவர்கள் மூலமாக செய்திகள் வரும் வாய்ப்பும் உண்டு. கணவன் பிரிந்ததனாலேயோ அல்லது மனைவி பிரிந்ததனாலேயோ கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை சாதகமான பலனை தரும் என்ற செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். கணித சாஸ்திரத்தில் வல்லமை உண்டாகும். நற்பெயர் கிடைப்பதற்கு சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிப்பீர்கள். பிறரது கேலி பேச்சுக்களும் அதிகமாகும். சேமிப்புகள் கரையும். தாராளமான செலவழிப்பதால் உங்களது கையில் சேமிப்பு குறையும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகும். இன்று தனவரவு அதிகமாக இருக்கும் நாளாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும். தொழில் மூலமாக இன்று தன வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்க யோசனையும் உருவாகும். புத்திர சம்பந்தமாக உங்களுக்கு உடல் ரீதியாக மருத்துவ உதவி தேவைப்படும்.
குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இரண்டாவது திருமணம் கைகூடும். காதல் திருமணம் நடக்கும். இனிய சுப செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று தொழில் வளர்ச்சியும் தனவரவும் அதிகமாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். இன்று நற்செய்திகளும் கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதமும் உண்டாகும். கடவுள் பக்தி அதிகமாகும். இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். இன்று வரவும் மனமகிழ்வும் கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் குடும்பத்தில் உண்டாகட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.